என்னது எல்லோரா குகைகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளவு தொடர்புகள் இருக்கா? உலகத்துடைய ஒரு அற்புதமான உலக அதிசயம் அப்படின்னா கண்டிப்பா அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் தான். ஒரு பிரம்மாண்டமான மலையே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு அற்புதமான கோயிலை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த கைலாசநாதர் கோயில்ல நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்புடையதா இருக்கு. முதல்ல இந்த எல்லோரா அப்படின்ற ஊருக்கு பழைய பேர் என்ன அப்படின்னு கைட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோபுரம் அப்படின்னு தான் இருந்ததா குறிப்பிடுறாங்க. அதன் பின்பு எல்லோப்பூர் மாறினதாகவும் இப்ப எல்லோரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. இங்க மொத்தம் 5 விமானங்கள் இருக்கு. இந்த 5 விமானங்களும் பாத்தீங்கன்னா தமிழக கோயில்ல எப்படி விமானங்கள் அமைப்பு இருக்குமோ அதே போன்ற அமைப்புல இருக்கு. அதற்கடுத்து இங்க இருக்க நிறைய சிற்பங்கள்ல தமிழகத்துடைய ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராவணன் கைலாய மலையை தூக்குறதாகட்டும், சிவனை வேண்டி ராவணன் 10 தலைகளை வாங்கினதாகட்டும், லிங்கோத்பவருடைய சிற்பமாகட்டும், அர்த்தநாதீஸ்வரர் சிற்பமாகட்டும், முக்கியமா தமிழ் கடவுள் முருகனுடைய சிற்பத்தையும் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் நான் எல்லோரா போகும்போது எனக்கு தமிழ்நாட்டுக்கு கனெக்டா தெரிஞ்ச விஷயங்கள். இது போன்ற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இந்த இடத்துல போய் நேரில் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.